இந்த விஜயபுரி நாட்டை ஆளக்கூடிய மாவல்லருக்கு தார தளபதியாக ஆளவந்தார் என்று பெருமட்டு வந்து வருகிறேன். யாரையே கடவுள கூட யாரெல்லாம் முகத்தை செய்கிறாங்க. என்ன என்ன துரோகம் என்னாச்சு? எல்லாம் போய் உட்காந்து சாப்பிட்டு அந்த ரூம்ல என்ன அருமையான சாப்பாடு குறை இல்லாத போட்டாங்கல்ல. ஆமா நான் தான் ஒரு பக்கத்துல ட்ரம் பக்கத்துல உட்காருன்னு தெரியல அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் பக்கத்துல. ஆமா நான் உட்காருன்னு தெரிஞ்சியா வந்து ஓன்மா உட்காரணும். நான் உட்கார்ந்தானப்பா என் இலையில இருக்கிற கறி எடுத்து அவன் இலையில எதுக்கு வச்சுப்பான்? ஏண்டா 4-5 பேர் சாப்பிடலாம் அதிகமா நான் பக்கெட்டே வச்சுட்டாங்க நீங்களே சாப்பிடுங்க வச்சுனாடா கேட்டு தின்னு அப்புறம் நேரத்துக்கு எந்திரிந்து எடுப்பான். சூடு சொன்ன இல்ல அவங்க அம்மா சிரிக்காதா சிரிக்காதா அப்படி பெரியப்பா தப்பா நினைச்சுக்காத சாமி. நீ அந்த கறி எடுக்காச அவ்வளோ பேச்சு வந்தது. நீ எடுக்காத கம்முன்னு சாப்பிட்டு வந்தா அந்த பேச்சு வந்துருக்காது. ஐசோ சாரி. இனிமே உன் பேச்சுக்கு நான் வரமாட்டேன். உங்க ஆள் என்னோட கும்பிட்டுறேன். ஆனா ஒண்ணு எந்த ஒரு கூட்டாட போனாலும் சரி நான் போய் சாப்பிட்டு வந்த பிறகு நீ சாப்பிடு. இல்லை நீ முதல்ல துண்ணுட்டு அப்புறம் நான் சாப்பிட்றேன். சரியா? ஐசோ சாரி. வரு இவ்வளவு கேள்வி கேட்கிற உடற்சே இல்லாத மரகட்ட பேர் நின்று கிடக்கிறான். அப்படின்னு என்ன நினைச்சு நீங்க சிரிக்கிறீங்க? 1000 கேள்விகள் கேட்டாலும் பெரியப்பா நம்பர் அந்த அன்புக்கு அடிமாயிட்டுங்க. சத்தியமா சொல்றேன். என் தம்பி பிள்ளைங்க வீட்டில் இருக்க சொல்ல இருக்கிற இடமே தெரியல. வேலைக்கு வந்தா போது என்னென்ன கேட்டுக்கிறான் பார். என்னென்னமோ கேட்கறான். சிரிச்சுக்கு நின்று கிடக்குறேன். ரோஜா நாடகம் எடுத்து கொண்டாந்து சேர்த்தவனே வந்தா நேர வீட்டுக்கு போனேன். அம்மானு கூப்பிட்டேன். இல்லடா ராஜா நாங்க இவனை நாடகத்துக்கு அனுப்பாத பண்ணேன். ஏண்டா 7 ஜனம் சிரிக்குதுமா அந்த அளவுக்கு மேல கேவலமா பேசுறாமான்னே. யாரடா என்னங்க உன்னதாமா திட்டுறான்னு. டேய் என் பேர பிள்ளை 1000 சொல்லுவான். எனக்கு சம்மதம். சௌகரியம் வந்தா நீ போ இல்லைன்னா நீ நின்றுடு அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்களோ இல்லையோ அதை காதல கேட்டாலே இல்லையோ என்னன்னா கேட்டுக்கிறான் பார். வந்தது எங்க அக்கால கேட்கறா எங்க அம்மாவை கேட்கறா. எங்க அம்மா அழிச்சு போட்டு நவுத்திருந்தான். டேய் பூவே யார் ஓய் இது வீடு இல்ல நான் பெரியப்பா இல்ல நீ தம்பி பிள்ளை இது விஜயபுரி ஆளி அண்ணாச்சி தளபதி உன் பேரோ பேல வந்தான். ஏய் ஆள வந்தான் ஆள வந்தான். யாரா பேர் வச்சது? என் தாய் தந்தடா. டேய் வெச்சுக்கறான் பேல வந்தான். நீ மட்டும் வந்திருக்க. உன் நண்பன் எங்கே? வராரு. இல்லாத ரைட்லக்கா சோகாக்கி நின்னு அவளே கட்டிக்கினக்கா சந்தோஷடா. யாக்கி ரைட்லக்கா சோகாக்கி நின்னு அவளே கட்டிக்கினக்கா சந்தோஷடா. ஆடிக்கிட்டே வரானு நான் கூட சேர்ந்து ஆடிக்கிறேன். கடைசியா டப்பா குத்துறான். வேகமா குத்தி அவனால குத்தி என்னால குத்தி நல்லா வர்ற நீக்கிட்டே தான் என் வாயில் வைக்கிறாரு. வாயில் பையா உள்ளதாண்டா உள்ளதாண்டா. டே பையா வர முடியாது போடா. எல்லா தெருவும் பத்தியா ஒரு நாட்டின் தளபதி நான் கூப்பிடுறேன். எனக்கே மரியாதை கொடுக்காதமே நாட்டு மக்களுக்கு எப்படியா மரியாதை கொடுப்பாயுமே? வர முடியாது போடா. உண்மையான பேர் ரமேஷுங்க. நான் ரமேஷ் அவன் பேர் கூப்பிட்டுக்கிறேன். எனக்கு ஒரு புல பெயர் வச்சு சுரேஷா
வரமாட்ட போறா போட்டடி அவனை சொல்லி தவறு இல்லைங்க. பெரியவங்க சொல்லுவாங்க நம்ம என்ன கொடுக்குறோமோ அதான் நமக்கு திரும்பி கிடைக்கும். வாடான்னா போடான்னுமா, பாப்பான்னு கூப்பிட்டு பாரு, என்னப்பான்னு கேட்பான். சின்ன பையனை அழைச்சி படுத்தக்கூடாது, அன்பா கூப்பிடு. இந்த அர்த்தப்பட்டு போய் தூளுது பாரு, அந்த கதையை தலை ஆடிக்கிறான் பாரு. ரமேஷ் என் கண்ணு, என் வீட்டுல பெரிய தகராறுங்க. தகராறா? என் மண்டாட்டி கடிக்கு பெரிய தகராறு. ஏன்? தகராறு முத்தி வச்சு மாவள அடிச்சு காவல கடா சொல்லிட்டு பாரு. அறிவு இருக்கா உனக்கு? நான் நம்பி மதுவல் அடிச்சு காவல தள்ளலாமா? கோவம் வந்தா சும்மா இருப்பாங்களா? சரி, கோபம் ஒரு அளவுக்கு உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆகுது? ஒரு வாரம் ஆகுது. ஒரு வாரத்திலே உங்க ரெண்டு பேரும் சண்டை வந்தது. என்னங்க ஒரே கொச்சல் குடுக்குறா? என்ன குறைச்சல்? என் நேரமும் வீட்டுல ஏறான்றா, என் முகத்தை பாத்துட்டா என் குழந்தை கேட்ட கோவம் வராதா? டேய் ஆ. குடுத்து வச்சு விட்டாரா? நான் எங்க குத்து வச்சா யாபட்ட இடத்துல வாங்கிட்டு அவன் கார் எடுத்துக்கு தேடிங்கிறான். ஐ அம் கிரேட் எஸ்கேப். கடன் வாங்கிக்கிறியா? ஆ. கடவுளே கடன் வாங்கிட்டு தான் கடங்கார கடவுளுடைய பேர் எடுத்துக்கிறாரு. அடடே. அவர் விட்ட குறைய தொட்ட குறைய நம்ம தொடுறோம். ஆ, ஆ. கடன் வாங்காதவன் யாரும் கிடையாது. அதானே. அதனால ஆ. நீ கடன் வாங்கினியா அதை சொல்லலை. சும்மா கரனை குடுத்துட்டு போகும்போது வரும்போது கேட்டுங்கிறான் அவன். கொடுத்தவன் கேட்க மாட்டானா? அறுவருக்கு மாதிரி இருக்காத குத்தானே ஏன் கேக்குறான்? ஏய் வாங்குறி கம்ப்ளைண்ட் பையன் கொடுக்க மாட்டி தானே. ஏங்க வாங்கும்போது என்ன சொல்லி வாங்குறேன்? சாமி என்கிட்ட 10 பைசா இல்ல சாமி, 10,000 கொடு அப்படின்னு கேட்டு வாங்குறேன். 10 பைசா கூட கொடுக்கிறதுக்கு வக்கீல் ஆதவன் எப்படியா திருப்பி கொடுப்பாடி வாத்திர பார்த்தா? ஏய் அப்போ நீ வாங்கின கடனை கொடுக்க மாட்டேன். கொடுத்துட்டு அவன் ஜவுத்துக்கு போகும்போது வரும்போது கேப்பா, நான் கை கட்டிக்கு பதில் சொல்லணுமா? டேய் கஷ்டப்பட்டு கொடுத்தவன் கேட்பாண்டா. வாங்கணும் வள்ளலு கொடுத்தவன் தான் கடங்காரன். அப்போ நீ வள்ளலே, ஆமா அவன் கடகாரன். அவன் தான் கடங்காரன். நீ வாங்கின அந்த கழுத்தை சொல்லல கபாதி பையா. வேற என்ன? உனக்கு மனைவியா வந்திருக்காரா அந்த பொண்ணு குடிச்சு வச்சு வந்தேன். ஏன் என்ன விஷயங்க? ஒரு ஆம்பளை வேலை வெட்டிக்கு போகாம 4 நாளா வீட்டுல இருந்தா ஆ. அந்த வீட்டு பொம்பளை என்ன சொல்லுவா? வேலை வெட்டிக்கு போறான் பாரு, கம்மியாட்டி என் நேரமும் திட்டு திட்டு வீட்டுல இருக்கிறானே அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஆமா. ஆனா உன் மனைவி நல்லவனா? ஆ. கணவர் வீட்டு விட்டு போக கூடாது. போகக்கூடாது. வீட்டுல இருக்கணும். வீட்டுல இருக்கணும். பக்கத்துல இருக்கணும். ஆ. முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். பாத்துக்கிட்டே இருக்கணும். எந்த நேரம் பார்த்தாலும் கிட்டுக்கிட்டா கட்டிக்கிட்டா கிட்டுக்கிட்டா. கட்டிக்கிட்டா கட்டிக்கிட்டா அது 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 அது. ஏன்னா எஞ்சி வீர அவதான் சொல்றாரு பார்த்தா நீ சொல்றீங்க. ஏய். ஆம்பளையானவன் என் நேரமும் வீட்டுல இருந்தா அடுப்புல போடுதா தூங்கும். ஆமா. 4 இடம் போய் கை நிறைய சம்பாதிச்சா தானே அடுப்பு எரியும். ஏய், ஏய். இப்ப அரசாங்கத்துக்கு வந்து வேலை செஞ்சா தான் நீ சம்பளம் கொடுப்ப. ஆமா. வேலையே செய்யாத சம்பளம் கொடுக்க நீ என்ன வெண்ணியா? ஏய். வள்ளலா வள்ளலா ஆ. ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டை கிராமம் என்ன லாலான்னு சுருக்கமா கூடுவாங்க. அதனால கணவன் மனைக்குள்ள சண்டை வரக்கூடாதுன்னு சொல்லமான வழிவனை என்ன வழி? கண்டுபிடிச்சு நேரா உத்திரமேரூர் வந்து இறங்கினேன். சரி. 1500 ரூபாய் ஊத்து செல்போன் வாங்கி என் மண்டாட்டி எனக்கு கொடுத்துட்டு என் மூஞ்ச பார்க்கலால என் குரலாவது கேட்டுறீ அடிக்கடிக்கு போன் பண்றேன். அப்படி செல்ல அவங்க கொடுத்து நம்பர் ஏத்தி நான் வந்துட்டேயா. சரி. அரசாங்கத்துக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகி போச்சு. போன் பண்ணல, ராத்திரி போனா சாப்பாடு போடுவோ போட மாட்டாளோ அப்படின்ட்டு போன் பண்றேன். போன் பண்ண அது சொல்லிட்டு நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்போது தொடர்பு கொள்ள முடியாத நிலைமையில் இருக்கிறார். என்னையா வீட்டுல உட்காந்துக்கிற பொம்மையாட்டி காப்பி எடுத்து ஒரு சோறு ஆகிட்டு அதுக்கு ஒரு கார் கோம்பு வச்சு வீட்டுல உட்காந்துக்கிறவா அந்த செல்லத்து பத்தி வந்தா என்ன ஏய், அப்படிங்க. ஏய் எல்லையே இவ்வளவு விரட்டியே வீட்டுல இருக்கிற பொம்பளை எவ்வளவு விரட்டி இருப்பேன். வீட்டுல உட்காந்துக்கிறவா அந்த செல்லத்து பேச கூடாது. கோபப்படாத. நான் கோபரத்தினால எந்த காரியமும் நடக்காது. ஏங்க? பேசிருப்பாங்கடா அங்க தவறு கட்டு இருக்காது. தவறு 1500 ரூபாய் கொடுத்து செல்லு தான் வாங்குவேன், டவர் வேற நான் வாங்குவா?